ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் vlog. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸோட தான். இன்னும் 2 பேர் போயிட்டானுங்க. அவனுங்களை நாங்கள் வழிமாற்றி அனுப்பிட்டோம். அவனுக்கு தேவையில்லை இதுக்கு மேலே. அவனை யாருன்னு போகிற வழியில் காமிக்கிறேன் வாங்க. வேற யாரும் இல்லைங்க, அவன் தருதலை உதவாத நாய் போலாமா? எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி தான் போயிட்டு இருக்கோம். வெயில் தாக்கம் ஓவரா இருக்கிறதுனால நாங்க போய் குளிச்சுட்டு பசங்களை கறி வறுக்கலான்னு ஆத்திரத்தோட வந்துட்டானுங்க. ஏதாவது தெரியுதான்னு பார்க்க மட்டும் தெரியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு நவீன் vlogs. நாம் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மவுந்தபாடியில் இருக்கோம். கரெக்டாக மவுந்தபாடியில் நம்ம கொடிவேரி போயிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றது, போகிறோம், போயிட்டு குடிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கைஸ், நம்ம பசங்களை பார்த்துட்டோம். இருக்கிறானுங்க முன்னாடி தான் இன்னும் மூச்சா போயிட்டு இருக்கிறானுங்க. கைஸ், திருப்பி காமிக்கிறேன், இருங்க. பாத்தீங்களா காய்ஸ், நம்ம பசங்களை தருதலைங்க காமிச்சுட்டா. இவர் தான் பாத்தீங்கன்னா நவீன் சேனலோட ஓனரு. அவ்வளவுதான், எல்லாரும் முடிச்சிருப்போம். வீடியோ பாருங்க, வியூ நல்லா இருக்கு. சசி, இவர் தான் சசி, விநாயகா மிஷன் காலேஜ் டான். இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்க எந்த பிரச்சனாலும் சொல்லுங்க, எங்க ஆள் பார்த்துப்பாரு. இவரு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணாதான் நீ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, போனா போயிடுவோம், வேற வாங்கிக்கலாம். என்னடா இதுல டிஸ்பிளேல எங்கடா பின்னாடியா? இது என்ன ஒரு ஒத்த குதிரை. நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா கொடிவேரி போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம், கறி வறுத்து சாப்பிட்டுட்டு குளிக்க போறோம். நம்ம பசங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் எல்லாம் நீங்க அங்க பார்க்க போறீங்க. எவ்வளவு காய்ச்சல் இருக்கிறானுங்கன்ற நீங்க அங்க பாப்பீங்க. எவ்வளவு காய்ச்சல் இருக்கிறானுங்க நீங்க அங்க குடிக்கும் போது பாப்பீங்க. அப்படியே ஒன்னா நம்ம காட்சி பையன் இவர் பாத்தீங்கன்னா வருங்காலத்துல ஓபன் பண்ண போறாரு. உங்களுக்கு ரூம் ஏதாவது ஏற்காடுல புக் பண்ற மாதிரி தொடர்பு கொள்ளலாம். ஸ்லோவா பாத்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டா ஐடி வீடு பிரகாஷ் பண்ணாரு. அதுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஏற்காட்டுல ஃப்ரீயாவே இலவசமா இல்ல, அவங்க மாமனார் காட்டேஜ் இது, அதனால நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாரு. அதுல பிரகாஷ் பாத்தீங்கன்னா இதுல நவீன் vlogsன்னு சொல்லி போனீங்கன்னா 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சொல்லு, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணா 20% டிஸ்கவுண்ட். நவீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா காட்டேஜில் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட். இல்ல, ஏற்காட்டுல அவன் மாமனார் காட்டேஜ் இருக்கு. நவீன் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட். அவர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18+ கண்டென்ட்ல ஏதாவது வேணும்னாலும் பிரகாஷ் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவரோட இன்ஸ்டா ஐடி ஸ்பீடு பிரகாஷ் 16. மறக்காம ஃபாலோ பண்ணி நீங்க நவீன் யூடியூப் சேனல் சொன்னீங்கன்னா அவர் 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு பிரகாஷ். பார்த்துக்காங்க நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு
ஏன் டேய் ஊந்த பார்த்தா எனக்கு கெட்ட வார்த்தை மட்டும் தானே வருது. தவிர்ப்போம் நண்பர்களே. பிரகாஷ் நீ வந்து கொஞ்சம் கண்ணில் படாத போயிரு. வந்து பாரு சும்மா ஏன்னா ரீல்ஸ்ல சொல்லுவானுங்களா செம்மையா இருக்குடா. வாங்கடா பாருங்க ஏதோ பசங்க வந்து இடம் கண்டுபிடிச்சிருக்கானுங்களாமா. எப்படி பிரகாஷ் இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்ச? எனக்கு அதை மட்டும் பதில் சொல்றா. நிறைய பேர் புரியல. ஏண்டா எப்படி உனக்கு இந்த இடம் கிடைச்சது? இந்த கதை பேச வேணாம், நீயே ஒரு மறுமொழிக்கு. எப்படி செம்ம ஸ்பாட்டுங்க. பாருங்க கொடிவேரி அங்கெல்லாம் வந்து அவ்வளவு கூட்டமா இருக்குது. இங்க கூட்டமே இல்ல, வித்தவுட் ரோட்ல அப்படியே அமைதியா குளிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹிடன் ஸ்பாட் அதிகமா யாருக்குமே தெரியாம போயிருச்சு. இங்க உட்காந்துக்கலாம்டா. பசங்களோட வைப் பண்ணிட்டு விளையாடுறதுக்கு செம்ம இடம் அது. கொடிவேரியில என்ன ஸ்பாட்டுங்க, அவ்வளவு கூட்டம், செம கிரௌடு, அமைதியா ஒரு ஹிடன் ஸ்பாட். அதுக்கு முன்னாடி என்னன்னா சமைக்கிறோம், இங்க சமைச்சு சாப்பிட்றது தான். சமைச்சு சாப்பிட்டு இப்படி ஒரு ஸ்பாட்ல குளிக்கிறதெல்லாம் சொர்க்கம், செம வைப் தான். பாருங்க மச்சான் பயங்கரமா வந்து எனக்கு ஒன்று எடுத்து தெரியுது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு என்னடா சே டேய் என்ன அங்க போயிட்டு எட்டி போட்டு வரதுக்குள்ள இங்க இவ்வளவு வேலை நடந்துருச்சு. டேய் ஏடா ராகுல அங்க போய் எட்டி போட்டு வரதுக்குள்ள இவ்வளவு இங்க பாரு. யாரா செஃப்? ஓ பாத்துங்க நம்ம செஃப், நம்ம நண்பர் தான் செஃப். குக்கிங் கான்டெக்ட்டுக்கு வேணும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ஃபோன் பண்ணுங்க, ஆஃபர் ரேட்ல பண்ணி கொடுப்பாரு. அது ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஐடி மிஸ்டர் டாம் 24 ஃபாலோ பண்ணீங்க. நீ என்ன சமைக்கணும் தரமா சமைப்பார். நாங்க நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். கைஸ் நாங்க வந்து மட்டைக்கு என்னது விரவு வந்து பக்கத்துக்கு விரவுல இருந்து திருட போறோம். அதை நீங்க பார்க்க போறீங்க. அதுல அடி கொடுத்தாலும் பாருங்க எங்கால எப்படி வாங்க. எங்கடா பட்டா இருக்குது? டேய் அவங்கெல்லாம் தர மாட்டாங்கடா. நம்ம எடுத்து போறோம் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா திருட போறோமா? இவனுக்கு 2 இருக்கு, ஓட்டுங்கடா. ஏய் இறக்குடா உள்ள இறங்குடா. அத செஃப் தாங்க பயங்கரமா வேலை செய்யறாரு பாருங்க. கண்ணில் தண்ணி கறி வறுக்கிற வரைக்கும் ஒரு புகழ்ந்து பேசிதான் புகழ்ந்து பேசாத கறியில கலப்படம் பண்ணிட்டா என்ன பண்றது? சசி அவ்வளவு வேலை செய்யற என்னை கொஞ்சம் பாக்கெட் பண்ணி கேக்குறான். நான் இப்பொழுது தண்ணி ஊற்ற போகிறேன். அவன் வீடியோ இல்லடா, தண்ணி ஒண்ணா. டேய் இங்க தண்ணி குடுறா. மஞ்சள் செஃப் கிட்ட கொஞ்சம் செஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கடா. கறி வறுக்கிற வரைக்கும் தண்ணியை வச்சுட்டு அந்த கறி கூட்டா இத்தனையும் நவீன் பண்ணனால நேரமா வந்து ஒரு லேட் ஆயிருக்கு. உன்னை கொன்னே விடுவோம்டா. இப்படி ஒருத்தர் இருப்பான், எங்க போன் பண்ணாலும் காலம் போன கட்டு கேமரா பண்ணாலும் அமைதியா இருக்கிறான். என்ன பண்றதுன்னு கேமராமேனுங்கனால கம்முன்னு உட்காந்துக்கிறான். சரி நம்ம மூச்சு தெரியாது, நம்ம பேசுற டேய் பேசுறா. தண்ணி போது எவ்வளவு தண்ணி அதை வடிச்சுக்கலாம்டா. காய்கறி கடை கறி கடைடா, காய்கறி கடை இல்லடா அது. இந்தாடா டே இப்பொழுது சொல்லு சொல்லுடா.
டேய் அந்த சருவு பிடிச்சி உள்ள போடுறா ஏடா இந்தாடா டேய் இதுல போடுறா இதை போட்டு பத்த வைடா அவங்களும் நம்மள மாதிரி தான் பாருங்க எங்க எல்லாத்தையும் வந்து இன்னொரு பக்கம் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேட்டரோட வந்துட்டாங்க அவங்க அடுப்போட வந்துட்டாங்க நாங்கள் வித்தவுட் அடுப்போட வந்துட்டோம் சசி சொல்றானே தெரியும் வச்சுக்கிறேன் மட்டும் ஏதோ கெட்ட கெட்ட வரது நிறைய வருதுடா மச்சி அடுப்பு சூப்பரா எரியுதுவா டக்குன்னு முடிச்சுடுவா மீதி வேலை சில்லற பசங்க செய்ய சொல்லு சில்லற சில்லற பசங்க தான் சில்லற வேலையை செய்ய சொல்லு சரி போடா மச்சி வா போயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊத்து போ ஊத்துங்க என்ன இப்போ ஊத்து அவனுக்கு தெரியாது போ ஏய் இரு இதோட ஏய் செப்பு ஒருட்டிடுறா ஏன்டா தண்ணி அப்ப எங்கெல்லாம் பத்த எப்படி தெரியுது நீ செஃப்பா கத்துக்குவோம்ல நீங்க தானே சாப்பிடுறீங்க போதுமா போதும் எண்ணெய் கம்மியா இருந்தாலும் போ நஞ்சடா இந்தடா மூடி போட்டு எவ்வளோ சரகுலாம் எதுவும் அடிக்கிறது ஊத்துறாடே எங்கடா அந்த மட்டை எடுத்துட்டு வந்தீங்க ஏய் திருடிட்டு வருது எங்கடா அதை எடுத்துவீங்கடா காரம் போதுமாடா நான் காலையில பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருடா என்ன ஏய் கரண்டி எடுத்துக்குறா வணக்கடா சசி எங்கடா செருப்பு பொட்ட நேரத்துல அந்த உட்காந்துங்க டேய் ஒரு பக்கம் வருஷத்தையே கருவுதாடே அதெல்லாம் அந்த விரவு நானும் பிடிச்சிக்கலாம் ஆஹா இவரு வரப்பே கையோட தான் உட்காரு கோத்துல கரெக்டாக இருக்கும் மட்டும் பாருங்க ஒன்றா சரி ஓகே ஏதோ புதுசா சமைக்கிறான் செப்பு நமக்கு அடுப்பு எரிக்கிற வேலை கொடுத்துக்கிறாங்க எரிக்கிட்டு கிண்றையா நீங்க ஹாஸ்பிட்டல்ல பலான வேலை பார்த்துட்டு வந்து இங்க கிண்டுறாங்க ஏ அவன் லீலைகள்லாம் சொல்லிட்டு தான்டா எமர்ஜென்சி கோர்ஸ் பண்றான்ல ஏகப்பட்ட லீலைகள் நடக்குறான் உள்ள சொல்றான் சச்சி இங்க தியேட்டர் இருந்துகிட்டு எங்கண்ணா பேண்ட் கேட்குற வீடியோ எடுத்துருக்கும் போது அடுப்பு இந்த விரவு எரியல்ற மினி கோவாவது கூட்டு போவீங்க நாங்க போய் ஜெட்டி இல்லாம சுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் அங்க போய் எனக்கு சட்டி எல்லாம் சுத்தினாலும் சட்டி இல்லாம இருக்கிறீங்களா பாக்க போறான்னு தெரியல விரைவில் வர்க்காலாவில் சந்திப்போம் என்னதுடா செப்பு தேடிக்கிட்டே நமக்கு திருப்பாதா கம்மன் திருப்பிட்டாயோ அந்த வடிவல் எனக்கு போட்டு மாட்டான் அவன் கவர் பண்ணி ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே திருப்ப வேணாங்கிறீங்க திருப்பிட்டு கேள்வி வேற போனாலும் போன காதல வச்சுக்கிட்டு கொண்டாட்டி அது என்னடா காதலியோட கடலை போடுவோம் பாரு அவன் தான் நல்லா பாத்துக்காரு புதுசா லவ் பண்றான் அதனால செப்ப கவர் பண்ணுங்கடா டேய் ஏய் இப்படி போடு மிச்சி இங்க போட்டு நான் போடுறேன் கைஸ் நம்ம இப்போ வந்து வாழலா இருக்க போறோம் வாழலா இருக்கிறதுக்கே வந்து பல தடைகளை தாண்ட வேண்டியதா இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் தடை தான் அந்த முள்ளு அப்பா வரக்கூடாது என்று முள்ளெல்லாம் போட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா நாங்க நாங்கள் வந்து அப்பயும் வந்து எல்லாத்தையும் திருடிட்டோம் இதை மட்டும் திருடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அதனால இதையும் திருடிட்டு போகலான்ட்டு வந்துட்டோங்க பாருங்க இருந்தாலும் வாழைப்பூ இருக்கு. வாழைப்பூ வறுக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது பிடி இப்பொழுது நவீன் வாழை இல்லை ஹைட்ல இருக்குது. அதான் வாழை மரம் தோட்டத்துக்கு போயிடலாமா? நவீன் மேலே ஏறு நவீன்.
வலி இருக்கா பாரு அதனால. வா நான் ஜம்ப் பண்றேன். அந்த இலையை கொண்டா உள்ள போ, போய் ஜம்ப் பண்ணி விட்டு. ஏய் மரத்தை முறிக்கிறியாடா? தேன் வாழடா. அவ்வளோதான். அதோட இல்லடா மேலே இருக்கிறது இல்லடா. பாப்பலாம் அப்படியே சீவிக்கலாம் வா. போதுமா? ஆ இது காடுடா. ஏய் ஒருத்தன் செத்துட்டாடா. ஒருத்த சோழி முடிஞ்சுதுடா. டேய் உங்க பெரியப்பாக்கு ஒரு பையன் இல்லைன்னு நினைச்சு சொல்றா. இல்ல நீயே போயிட்டு வா. ஹாப்பி ஜர்னி. ஏ புதையண்டா. புதையலையா? ஹாப்பி. அப்படி இதை கொண்டு போ. இது அதுல இருக்கு. கொண்டு போ. நான் வரேன். இந்த இதையும் கொண்டு போ. அந்த நாய் உயிரோட வந்தானா கூட்டிட்டு வரேன். உங்க பெரிய பொண்ணுக்கு ஒரு பையன் இல்லைன்னு எடுத்துக்கடா. போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி. ஒரு மணி அங்க பாருங்க எவ்வளவு பெரிய இலையை எடுத்துட்டு வந்துருக்கிறாரு. நாகவலி தான். இவ்வளவு பெரிய இலையை இப்ப கொண்டு போறதுதான் மேட்ரு. ஏன்னா இந்த பாருங்க எல்லா பக்கமும் டேஞ்சரா இருக்குது. போல போ. அங்க பாத்து போ. பச்சளை கொடி காட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கிறோம்டா. டே பாருங்க ஒரு மணி. டேய் இலை காத்து கிளியுண்டா. பாருங்க எவ்வளவு பெரிய இலைன்னு. இதுல படுத்தா கூட இவனே படுக்கலாம். அந்த மாடாட்ட இருக்கிற நாயே. ஏய் கறி மனம் வருதுடா செஃப். வீடியோ சொல்றேன். செஃப் தான்டா. அசிஸ்டன்ட் செஃப் அவர் செஃப். இவனுக்கு எதுவும் சொல்ல விரும்பல. கறி வறுத்து கொண்டிருக்கிறார்கள். கறி வெந்து கொண்டிருக்கிறது. சாப்பாடு கம்மியா இருக்க அவ்வளவுதான் 4 சாப்பாடா? அவ்வளவுதான்டா. இத்தனை பேருக்கு இத்தனை ஒன்று சாப்பாடா? தண்ணி இருப்பா கொஞ்சம் அதிகமா காட்டலாம். என்ன கால் சொல்லிச்சு? அப்படி அருமைடா சேச்சி. என்ன பண்றது? பத்தாது. சட்டி எடுத்து ஊத்துப்பா சேச்சி நடுவுல போட்டு அப்படியே கொட்டி விடு தூக்கி. அப்படி கொட்டு வா. கொட்டுட்டான்னு கீழே மணல் கொட்டி விடு. மீன் சைட்ல அந்த அருவியில் போட்டு முக்கி கொண்டு இப்படி வைடா. சைட்ல சோத்து சைட்ல பின்னாடி ஆம்பளை கொட்டுற மாதிரி வரான். இரு மேல கொட்டி சீக்கிரம் ஏறாங்க. நானே வைக்கிறேன். சீக்கிரம் வீடு வந்து ஜோடி தருவது போற முட்டை வாயில சொல்லலாம்னு கால எடுப்பா தம்பி. காலில் கொட்டு போட தெரிக்கிறான் பாரு சசி.
வை சட்டி ஏய், இந்த பையன் தனியா பிரிக்கிறான் அவன். எட்டி சாப்பிடுவேன் ஊத்துறா சூடா இருக்கு. பாருங்க நம்ம செஃப் சமைச்சது. செஃப் அப்படியேதான். நீ ஃபோக்கஸ் ஆக மாட்டடா உள்ளவா. நான் ஃபோக்கஸே ஆக மாட்டேப்ப எப்படி பார்த்தாலும். லவ்ல இருக்கு. ரொம்ப நம்ம 62 இடத்துல நிக்கல அந்த அக்கா கூட வந்து பார்க்கல. மரத்துல இருந்து சொல்லிட்டு வந்தாக்கா. பிரகாச பார்த்து கோபத்தம்பி நல்லா இருக்கு வேற ஒருத்தருக்கு நீ அப்படின்னு சொல்லிடுச்சா. அதே தானா